நம்ம வாழ்க்கையில இந்த உலகம் வந்து ஆபத்து நிறைந்த உலகம், வஞ்சகம் நிறைந்த உலகம். கொஞ்சமா நீங்க விலகி போனீங்கன்னா உங்களை விஷ மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டு போயிடும். உங்க வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம குலைஞ்சு போயிடும். ஸோ அதனால இதெல்லாவற்றையும் நானும் வாலிபனா இருந்து இது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அதனால நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவ சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் கேவி பக்கத்துல சிஆர்பிஎஃப் கேவி ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். ஸ்பாட்லயே ஒருத்தர் இறந்துட்டார். பைக்ல வந்து இத்தனைக்கும் வயசானவர். அவரு அவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுற ஆளே இல்லை. வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டார், வயசானவர். அவர் நிறைய முறை அந்த ரோட்ல போகிறத நான் பார்த்துருக்கேன். மெதுவாக தான் போகும்போது தான் வருவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வண்டியை கொண்டு போய் 61C இருக்குமே நேராக கொண்டு போய் விட்டு டமான் ஒரு ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணணும்னு கொஞ்சம் ரேஸ் கொடுத்து வர்றார். எதிர்க்க பஸ்ஸுக்காரன் திருப்பி இருக்க பள்ளத்தில் விட்டான். பள்ளத்தில் விட்ட பேர் கூட இருக்குமே நேராக விட்டு ஸ்பாட் அவுட். அப்போ நான் மறுபடியும் சொல்லுவேன், தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு நாள் கூட நீங்க வெளியே போயிட்டு வீட்டுல இருந்து வெளியே போய் வீட்டுக்கு வர முடியாது. இது எனக்கு நல்லா தெரியும்.